வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் சுரக்காய் ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு தக்காளி, அரை சுரக்காய், 3 பல் வெங்காயம் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு சுரக்காவை உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா சுரக்காய் எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கலந்து விட்டுக்கலாம். நல்லா சுரக்காய் வதங்கினதுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வெந்த சுரக்காவை சேர்த்துக்கலாம். சுரக்காய், தக்காளி, பூண்டு 2 பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை கொஞ்சம், 2 மிளகா, ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கோம். புளி ஊற வச்ச தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். 2ஐயும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு கொதி இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க காய் வெந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். சுரக்காய் ரசம் ரெடி. வாங்க பேக் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ் கூட. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.